எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மிச்சம் இவ்வளோ பழம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளையில செஞ்சு கொடுத்த சக்கை வரட்டி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சுங்க. சரி எல்லா பழத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அதோட செஞ்சால் வயிற்று வலி வருங்க, அதனால் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா விழுதாக வந்துருச்சு. விழுதாக வந்ததை எடுத்து பார்த்தோன்னே எனக்கு இன்னமும் சாப்பிடணும் போலே ஆசையாக இருந்துச்சுங்க. சரின்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து மோந்து பார்த்தா அடடா செம்ம வாசம். அப்போயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ண நல்லா சுருண்டு வரும். அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சுருள எடுக்கணுங்க. சுருள வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக சக்கை வரட்டி ரெடி ஆயிருங்க. சாப்பிட்டிங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டீங்க. இதை மாத கணக்கில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், சரி செஞ்சுட்டோமே டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. எனக்கு உடனே எங்கள் அம்மா நினப்பு தான் வந்துச்சு. எங்கள் அம்மா செஞ்சு தரும்போது இப்படி தான் சாப்பிடுவேன். அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இந்த மாதிரி பலாப்பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் அங்கே இங்கேயும் பார்த்து